ஹலோ கைஸ், இந்த வீடியோ சிந்து சமவெளி நாகரிகத்தோட பார்ட் 2 வீடியோ தான். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் சர் ஜான் மார்ஷல் தான் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்படும் போது ஏஎஸ்ஏயோட ஹெட்டாக இருந்திருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ஜான் மார்ஷல் தான் ஹரப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையாக இருந்திருக்குது. நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் அப்படிங்கிறதுல இருந்து வந்தது. இதோட மீனிங் நகரம். சிவிஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் நகரம். இது எந்த மொழி சொல்னா லத்தீன் மொழி சொல். அதே மாதிரி ஹரப்பா அப்புறம் மொஹஞ்சதாரோ இது ரெண்டுமே சிந்தி மொழி சொற்கள். சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே இருந்த வீடுகள் நல்லா திட்டமிடப்பட்டு செங்கற்களால், அதுவும் சுட்ட செங்கற்களால் செவ்வக வடிவில் கட்டப்பட்டு இருந்ததாம். அங்கே இருக்கிற தெருக்களில் மூடப்பட்ட வடிகால் அமைப்பு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ மூடப்பட்ட வடிகால் அமைப்புனா அவங்க சுகாதாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சிந்து சமவெளி நாகரிகத்தோட நகர அமைப்பு 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ்நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். மேபி இந்த கூட்ட அரங்கு இதெல்லாம் இருந்திருக்கலாம். கூட்ட அரங்கு இப்போ எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா மொஹஞ்சதாரோவில் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கீழ்நகர அமைப்புங்கிறது மக்களோட வசிப்பிடம். மேலும் மொஹஞ்சதாரோவில் பெரிய அளவிலான தானிய கிடங்கும் பெரும் குளமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வச்சு தான் அவங்க நகர நாகரிகம்னு முடிவு பண்ணுறாங்க. மொஹஞ்சதாரோவில் இருக்க பெருங்குளம் தான் நீர்க்கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்றுன்னு சொல்கிறாங்க. அங்கே நீர்க்கசியாமல் இருக்க இயற்கை தார்னு சொல்லப்படுற ஜிப்சமை வச்சு பூசியிருக்கிறாங்க. மேலும் ஹரியானா மாநிலத்தில் இருக்க ராக்கிகர்கே அப்படிங்கிற இடத்துல தான் தானிய களஞ்சியம் இருந்ததாக சொல்கிறாங்க. ஹரப்பா மக்கள் மிகப்பெரிய வணிகர்களாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெசபடோமியாவோட விரிவான கடல் வணிகமும் செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கான சான்றுகள் எல்லாமே கிடைச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சுமேரியாவோட அரசன் நாரம்சின் அப்படிங்கிறவங்க சிந்துவெளி பகுதியிலிருந்து தான் அணிகலன் வாங்கினதாக குறிப்புகள் எழுதியிருக்காரு. இதில் சிந்துவெளி பகுதியை மெலுக்கான்னு குறிப்பிடுறாங்க. மக்களுக்கு குதிரையை பற்றியும் இரும்போட பயன் பற்றியும் தெரியாது. இவங்க ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க கடல் வணிகத்தில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லும்போதே கண்டிப்பாக கப்பல்களை தான் பயன்படுத்தியிருக்கணும். ஸோ கப்பல் கட்டும் தளம்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்கல்ல, அந்த தளம் எங்கே இருக்குன்னா லோத்தலில் இருக்குது. லோத்தல் ஆல்ரெடி எந்த ஸ்டேட்டில் இருக்கிறதா பார்த்தோம், குஜராத்தில் இருக்கிறதா பார்த்தோம். ஆல்சோ தந்தத்தினால் செய்யப்பட்ட 1704 மில்லிமீட்டர் அளவீடுகளுடைய மிகச்சிறிய அளவுகோலையும் குஜராத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மொஹஞ்சதாரோவில் அமர்ந்த நிலையில் இருக்கிற ஆண் சிலை பூ வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு மேலங்கியை தன் மேலே அணிந்திருக்கிறதாவும் வெண்கலத்தாலான நடனமாடும் சிறிய பெண் சிலையும் கண்டுபிடிக்கப்படுறதா சொல்கிறாங்க. இந்த நடனமாடும் சிறிய பெண் சிலையை நடன மாதுன்னு சொல்கிறாங்க. இந்த 2 சான்றுகள்ல இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, அவங்க நிறைய ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மேலங்கிய பூ வேலைப்பாடுகளோடு அலங்கரித்து அணிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ பருத்தி துணிகளை யூஸ் பண்ணி அவங்களால அந்த எம்ப்ராய்டரி டிசைன்ஸும் போட முடியுது. அப்புறம் அந்த வெண்கல சிலை இருக்குல்ல, நடன மாது சிலை, அந்த வெண்கல வார்ப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது எல்லாமே நம்ம இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஆபரணங்கள் செய்ய கார்னேலியன் அப்படின்னு சொல்லப்படுற சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களோட முக்கியமான உணவுப் பொருள் கோதுமை மற்றும் பார்லி. தாய் தெய்வ வழிபாடு வழக்கத்தில் இருந்திருக்கு. இவங்களோட எழுத்து முறை சித்திரை எழுத்து முறை, பிக்டோகிராஃப்னு சொல்லுவோம். இங்கே விவசாயத்தில் ஜெபுன்னு அழைக்கப்படுற காளை மாடுகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இவங்களில் இறந்தவங்களை புதைக்கும் வழக்கமும் இருந்திருக்கு. இதையெல்லாமே வச்சு சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கணும்னு கஸ் பண்ணுறாங்க. இதை நிரூபிக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே கொற்கை வஞ்சி தொண்டின்னு சொல்லி கேவிடி வளாகம்னு ஒன்று இப்போவுமே பாகிஸ்தானில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதோட சிந்து சமவெளி நாகரிகம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு புது டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.